வணக்கம். நான் தினா பேசுகிறேன். கருவும் உருவும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு எவர்கிரீன் சாங் நான் கம்போஸ் பண்ணதில் மன்மதராசா, அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிச்ச ஒரு பாடல். ஏன்னா பட்டி தொட்டி எல்லாமே போய் சேர்ந்த ஒரு அற்புதமான பாடல். எனக்கு இந்த பாடல் பண்ணும் பொழுது ஒரு நெருடல் இருந்துச்சு. அதாவது அந்த படத்தில் முதல்ல ஒரு பாடல், அழகா இருக்காங்க பொண்ணுங்க அழகா இருக்காங்க ஒரு பாடல். அப்புறம் வண்டார் குழலி அக்கா பொண்ணு டோய் ஒரு பாடல். அப்புறம் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். அப்புறம் ஆயுர்வேத அழகின்னு எல்லாமே ஃபாஸ்ட் நம்பராகவே அந்த படத்தில் வந்துருச்சு, செட் ஆயிடுச்சு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் சுப்பிரமணிய சிவா சார் அவர்கள் இன்னொரு சாங் தேவை, வேற மாதிரி இருக்கணும், இப்போ இருக்கிறது இல்லாமல் வேற பேட்டர்னில் இருக்கணும்னு சொன்னார். எனக்கு ஒரே ஒரு நெருடலாக இருந்துச்சு. என்னென்னா எல்லாமே படத்தில் எல்லாமே ஃபாஸ்ட் சாங்காக இருக்குது, ஒரு மெலடி சாங் பண்ண முடியலையே, அந்த வாய்ப்பு இல்லையே. நான் 2 வாட்டி கேட்டேன் அவர்கிட்ட கூட, எல்லாமே ஃபாஸ்ட் சாங்காக இருக்குது சிவா சார், ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமேன்னு கேட்டதுக்கு, இல்லை சார், ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகிறோம், அதனால் ஃபாஸ்ட் நம்பர் தான் பெட்டராக இருக்கும்னு. அப்போ நான் ஒரு வேற மாதிரி அப்ரோச் பண்ணலான்னு என் மைண்டில் இருக்கிற ஒரு மேட்டர் தான். அதாவது இந்த தெருக்கூத்தில் இருக்கிற ரிதம், டன் டனக் 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 டன் டனக் டனக் டனக், அந்த மாதிரி ஒரு ரிதமிக்காக வச்சு வெரி ஃபாஸ்டான ஒரு சாங் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டேன். ஆனால் அது ஐடியா பண்ணது, ஆனால் என்ன டியூன் பண்ண போகிறேன்னு நாங்கள் டிசைட் பண்ணவே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் சிவா சார்கிட்ட சொன்னேன், இல்லை இந்த சாங் நீங்கள் லிரிக்கை எழுதிட்டு வந்துருங்க, யுகபாரதி கிட்ட வச்சு எழுதிட்டு வந்துருங்க, டியூன் பண்ணிக்கலான்னு. ஸோ அவர் அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டார். அன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணி அடுத்த நாள் காலையில் 7 o'clock என்னோடய ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க. யுகபாரதி டைரக்டர் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தோடனே அந்த லிரிக் ஷீட்டை காட்டினாங்க. அதுக்கு ரொம்ப கேட்சாக இருந்துச்சு. மன்மதராசா என்ன கணக்கு பண்ணேன்டான்னு ஒரு கேட்சியாக இருந்துச்சு. படிக்கும்போதே நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு சிம்பிளாக டன் டனக் 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 டன் டனக் 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 மன்மதராசா என்ன கணக்கு பண்ணேன்டா ஓ பச்ச உடம்புல உச்சி நரம்புலன்னு ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக ட்ரை பண்ணோம். அது பண்ணும் பொழுது கூட எனக்கு அவ்வளோ பெரிய ரீச் ஆகுமா என்று எனக்கு தெரியல. ஆனால் அது முதல்ல ஃபஸ்ட்டு மாலத்தியை பாட வச்சு எடுத்தோம். மேல் சிங்கருக்கு என்னோடய வாய்ஸே தான் ரீட்டைல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சங்கர் மகாதேவனை இன்சர்ட் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு, ஆடியோ கேட்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட எங்கே பிரம்மாண்டம்னா, அந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுது அந்த சாங் டபுள் பாசிட்டிவ்ல போட்டு காட்டினாங்க. அப்போது தனுஷ் சாரும் ஜெயா சிங்கும் அந்த கோரியோகிராஃப் பண்ணது, அதுதான் என்ன மியூசிக் 50%ஓ, என்ன கூட ஒன்று சொல்லலாம், 51% அந்த டான்ஸ் மூமெண்ட், கோரியோகிராஃப் மூமெண்ட், அதில் அவங்க ஹைப்பாக ஒரு கிரியேட் பண்ணாங்க. அதுவும் அந்த கோலார் ஃபீல்டில் ரொம்ப ஹைப்பாக பண்ணாங்க. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு, இந்த பாட்டு ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அது ஸ்க்ரீனில் வந்த பிறகு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு. அஃப்கோர்ஸ் இப்போ எனக்கு எல்லாருமே ஒரு முத்திரையே குத்திருக்காங்க, மன்மதராசா தினா தான் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பாப்புலாரிட்டி கிடச்சிது. ஆனால் அது கம்போஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எனியோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது பார்க்கும்பொழுது நல்லா உங்கள் கையில் தான் இருக்குது.